ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர், அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவரா எங்கும் சுற்றித் திரிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அவர் நன்மை செய்கிறவர் நிச்சயமாக. அவன் எவ்வளவு காரியங்கள் நமக்கு அவன் விரோதமாகவோ இல்லை என்றால் நமக்கு மாறாகவோ இருந்தாலும் இயேசுவை சார்ந்திருக்கும் பொழுது, இயேசுவின் போதனைகளை, இயேசுவின் சத்தியங்களை, இயேசுவின் வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் புதிய பலன் அடைகிறோம். அது மாத்திரமல்ல, ஆமென், அவருக்குள்ளாக வளர்கிறோம், அவரை போலவே மாறுகிறோம் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா, ஆமென். இந்த அருமையான வேளையிலே இந்த சத்தியத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக, உங்களை பலப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, ராஜாக்கள் என்கிற ஒரு புஸ்தகம் நம்முடைய வேதாகமத்தில் உண்டு. அதில் சில முக்கியமான சம்பவங்கள், பல அற்புதங்கள் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் உண்டு. அதில் எலியா என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி உண்டு. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தையும் அதனுடைய தொடர்ச்சியாக நடந்த சில அற்புதங்களையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வேளையிலே நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபத்தோடு கூட அமர்ந்திருங்கள். பிரியமானவர்களே, பல தோல்விகள் இருக்கலாம், பல தடுமாற்றங்கள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், பலர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறவர், நம்மை தோள் மீது தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தேவன். ஆகவே நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தைரியத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பிரியமானவர்களே, எத்தனையோ சூழ்நிலையில் இருந்த பொழுது கூட ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய போராட்டம் வருகிறது. அந்த போராட்டத்தில் அவன் என்ன செய்கிறான்? ஒளிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்கிறது பாருங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்த 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். பிரியமானவர்களே, ஆமென். எலியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். நீ என்ன செய்? ஒளித்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். ஒரு தேவன், ஆமென், ஒரு தீர்க்கதரிசிக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? நீ கீழ்த்திசையிலே போ, யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவன் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே போய் அங்கே தங்கியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அது யோர்தானுடைய கிழக்கு ஒரு ஒரு காட்டுப்பகுதியிலே அவன் அங்கே தங்கியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது பல தடைகள், பல போராட்டங்கள், நெருக்கங்கள், ஆமென், அநேகம் நம்மை விரோதிக்க சூழ்ந்து வரலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நடந்தது என்ன பாருங்கள். ஆண்டவர் சொன்னபடி செய்தாரா? ஆமென், அப்படியே செய்தார். பாருங்கள், அவன் தீர்க்கதரிசி சொன்னபடி செய்தான், அப்படியே செய்தான். அவன் போய் ஒளிந்து கொண்டிருந்தான். அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். விடியற் காலத்தில் அப்பத்தையும் இறைச்சியையும், சாயங்காலத்தில் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து காகங்கள் அவனுக்கு கொடுத்ததாக என்று சொல்லி அவன் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காகம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுமா? நிச்சயமாக கீழ்ப்படியும். ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். தேவனுடைய சத்தத்திற்கு காகங்கள் கீழ்ப்படியும். அல்லேலூயா. ஆமென். தெளிந்த நீரோடையினுடைய நீரை அவன் பருகி கொண்டான், அப்பமும் இறைச்சியும். எந்த காக்காவது அப்பத்தையும் இறைச்சியையும் விட்டு வைக்குமா? பாருங்க, யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் இங்கே பார்க்கிற எத்தனையோ காகங்களை பார்க்கிறோம். எவ்வளவு சண்டை போட்டு முந்தி போய் அதை எடுத்துக்கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அனுப்புகிற காகம், தேவனால் படைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுத்து விடவே முடியாது. பிரியமானவர்களே, அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாது ஒன்றுமில்லை. இந்த வேளையிலே தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியலாமா? ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? அற்புதங்களை தொடர்ச்சியாக செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறபடி நடங்கள். உங்கள் எல்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எது இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ அது மிகுதியாக இருக்கும் வரைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவனை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நன்மைகளை செய்கிறவர். அல்லேலூயா, ஆமென். காகம் சுமந்து வரும் ஐயா, அற்புதங்களை சுமந்து வரும். நீங்கள் எதிர்பார்த்திராத இடங்களிலிருந்து கர்த்தர் நன்மைகளை கொண்டு வருவார். நீங்கள் வேதனையோடு துக்கத்தோடு பல்வேறு விதங்களிலே இங்கிருந்து என்ன நன்மை வரும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் ஆமென், நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து அந்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார் ஐயா. நீங்கள் திகைத்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நன்மைகளை கர்த்தர் ஆமென் அனுப்புகிறவர். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அதை செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் கீழ்ப்படி ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே, இந்த அருமையான வேளையிலே யார் யார் ஆண்டவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் ஒவ்வொருவர் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கனமனுமடியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்கு உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். எங்கே திகைத்து போய் கலங்கி போய் துக்கத்தோடு பலவீனத்தோடு தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சரியான பாதையை காண்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதத்தின் குறைச்சலிலே வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் நிறைவாய் போஷிப்பீராகப்பா. தெய்வீக சமாதானம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உமக்கென்று ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எதை செய்ய நினைக்கிறார்களோ, எப்படி அர்ப்பணிக்கிறார்களோ அதை நிறைவேற்றுவதற்கு பலன் தாரும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.